இவ்வளோ நாளா இந்த அபூர்வா பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா கொல்லணும்னு கூட நினைச்சாங்க. இப்போ அத உங்க கையில எடுத்துக்கிட்டீங்களா மிஸ்ஸஸ் சாதனா? மொத்தத்துல நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளான போட்டிருக்கீங்கன்னு நல்லா புரியுது. வாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இந்த வாட்டி உங்களை அந்த சரச்சந்திரா இல்ல, அவங்க தாத்தாவே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல ககன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மிஸ்கைட் பண்ண பாக்குறீங்களா? ஏய், நாங்க 3 பேரும் இங்க பூமி ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அத தவிர பூமியை கொல்றதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பிளான் போடல. ஏதோ நம்ம நல்ல நேரம் பூமிக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டா, அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சித்தி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. ஆமாப்பா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்பா. நீ இப்போ என்ன கேட்டுட்டேன்னு எங்க 3 பேர் மேலயும் இப்படி கோவப்படுற? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. இதோ இந்த மருதாணி சித்தி, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? பூமியை காப்பாத்தினது அவ தம்பிதான்னு அவங்க சொன்னாங்களே, அதுதான் கேட்டேன். நீங்க 3 பேரும் பூமியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணது நீங்க தான்னு என்னோட உறுதியான நம்பிக்கை. ஹலோ மிஸ்டர் ககன், சட்டத்துக்கு தேவையானது நம்பிக்கைலாம் இல்லப்பா, சாட்சியும் ஆதாரமும். நாங்க பூமியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பூமியோட சாவை பத்தி தானே நீ நினைச்சா மட்டும் பத்தாது, சாட்சி, அதுக்கு சாட்சி இருக்கணும். அப்படின்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது பாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓங்கி ஒண்ணு விட்டுன்னு வச்சுக்கோங்க, போய் ரோட்ல விழுந்துருவீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, பூமியை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் டான்ஸ் அகாடமி பத்தி சீக்கிரமா ஓபன் பண்ண போறால. இந்த டைம்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அத எப்படி ஓபன் பண்ண போறா? இதுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அத பத்தி சாதனாவுக்கு தானே தெரியும். அதனாலதான் சாதனாவை இங்க வர சொல்லி அத பத்தி பேசிட்டு இருந்தோம். பூமியோட டான்ஸ் அகாடமியோட ஓபனிங்க பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க, அத நான் நம்பணும். என் பொண்ணு இப்பெல்லாம் மாறிட்டாப்பா. இவ்ளோ நாளா பூமிக்கு கல்யாணம் ஆனா சொத்து மொத்தத்தையும் பூமி தான் கூட எடுத்துக்கிட்டு போயிடுவான்னு இவ பயந்தது என்னமோ உண்மைதான். ஆனா பாதி சொத்தை விட்டுட்டு போறேன்னு பூமி வாக்கு கொடுத்த பிறகு என் பொண்ணு மாற ஆரம்பிச்சிட்டாப்பா. உண்மையோ பொய்யோ, இப்போதைக்கு உங்களை விட்டுட்டு போறேன். ஆனா நீங்க பூமி விஷயத்துல தலையிட்டாலோ இல்ல அவங்க அம்மா சோபா சந்திராவோட கனவுல தலையிட்டு அந்த அகாடமியை திறக்க விடாம ஏதாவது பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.